சற்று முன் வெளியாயிருக்கக்கூடிய முக்கிய தகவல், பழைய ஓய்வூதியம் கொடுக்கறதுக்காக தமிழக அரசானது தற்போது குட் நியூஸை வெளியாகியிருக்கு மற்றும் புதிய அப்டேட்டும் வெளியாயிருக்கு. ஸோ நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில் சுமார் 9,00,000 பேர் அரசு ஊழியர்களாகவும், ஆசிரியர்களாகவும் பணியாற்றி வரும் நிலையில், இதில் பலருக்கும் பழைய ஓய்வூதியம் கிடையாது. குறிப்பாக சொல்வதென்றால் 1/4/2003 அன்றைய தேதிக்கு முன்பு வரை அரசு பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது. அதன் பிறகு பணியில் சேரும் ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்துகிறது. இதற்கிடையே ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் என்ற புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த மூன்றில் எது அரசு ஊழியர்களுக்கு சிறந்தது என்பதை மற்றும் இது சம்பந்தமான அப்டேட்டை நம்ம பார்ப்போம். பொதுவாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பொறுத்தவரை பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள். கடந்த தேர்தலின் போது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஆய்வுக்குழு அமைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தது. ஆனால் தங்களது கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று கோரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்கங்கள் இப்போது தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றன. இதனிடையே பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டமான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய ஓய்வூதிய திட்டங்களின் சாத்தியக்கூறுகள் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை அளிக்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் கடந்த பிப்ரவரி மாதம் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு 9 மாதங்களுக்குள் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி பல்வேறு சங்கங்களுடன் பல கட்டங்களாக ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு ஆலோசனை நடத்தியது. அதன் தொடர்ச்சியாக கடந்த அக்டோபர் மாதம் ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பான இடைக்கால அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் அந்த குழு சமர்ப்பித்தது. முழு அறிக்கையை டிசம்பர் இறுதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற கோரி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மீண்டும் போராட்டத்தில் இறங்கினர். அவர்களுடன் அமைச்சர் குழு அண்மையில் பேச்சுவார்த்தை நடத்தியது. அதில் எந்தவித உடன்பாடும் ஏற்படவில்லை. எனவே ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜனவரி 6ஆம் தேதி முதல் போராட்டம் நடைபெறும் என்று அரசு ஊழியர்கள், ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்திருந்தன. இது ஒரு புறம் எனில், ஓய்வூதிய திட்டம் தொடர்பான இறுதி அறிக்கையை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் ஊரக வளர்ச்சித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளரும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரியுமான ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான 3 பேர் கொண்ட குழுவினர் நேற்று சமர்ப்பித்தார்கள். இந்த குழுவின் இறுதி அறிக்கையில் அளிக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் முடிவெடுத்து அதனை முதல்வர் மு.க.ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில் தலைமைச் செயலக வட்டாரங்கள் சொல்வது என்னவென்றால், பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வாய்ப்பே இல்லை என்றும், அதற்கு பதிலாக மத்திய அரசு அறிவித்துள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பழைய ஓய்வூதிய திட்டம் சொல்லுவாங்க, அதாவது ஓபிஎஸ். புதிய ஓய்வூதிய திட்டம்னு சொல்லுவாங்க, அதாவது என்பிஎஸ். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், அதாவது யூபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூணுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது மத்திய அரசில் 2003க்கு முன், தமிழகத்தை பொறுத்தவரை 2001 வரை, அதாவது 2001க்கு முன் பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு கொடுத்தாங்க. கடைசி மார்ச் மாத சம்பளத்தில் 50% உறுதியாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஊழியர்கள் தங்கள் சம்பளத்திலிருந்து எந்தவித தொகையும் செலுத்த தேவையில்லை. முழு செலவையும் அரசே பார்த்தீங்கன்னா ஏற்கும். இதனோட பலன்கள்னு பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி உயர்வு உண்டு, குடும்ப ஓய்வூதியம் முழுமையாக கிடைக்கும். ஸோ இது அரசுக்கு மிகப்பெரிய நிதி சுமையை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துச்சு. இதனால தான் மாற்றினாங்க. புதிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸை பொறுத்த வரைக்கும் 2001க்கு பிறகு தமிழகத்தில் அமல்படுத்தினாங்க. ஸோ 2001க்கு அப்புறமா பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு இது கிடைக்கும். இந்த ஓய்வூதிய தொகை முதலீடு சார்ந்தது. நாம் முதலீடு செய்த தொகை மற்றும் சந்தை லாபத்தை பொறுத்தே அமையும். ஓய்வூதியம் உறுதி கிடையாது. அதே மாதிரி ஊழியர்கள் சம்பளத்தில் 10% பிடித்தம் செய்யப்படும். அரசு 14% பங்களிப்பு வழங்கும். இதனுடைய பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெறும்போது 60% தொகை மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம். மீதமுள்ள 40% மட்டுமே மாத ஓய்வூதியமாக வரும். அகவிலைப்படி உயர்வு கிடையாது. பங்குச்சந்தை அபாயம் உள்ளது. அரசு ஊழியர்களுக்கு இதில் துளியும் விருப்பம் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும். அதே மாதிரி மூணாவது யூபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடையது. 2024-25 பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. இது முழுக்க மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டும். அதுக்கப்புறம் ஓய்வு தொகை பார்த்தீங்கன்னா உறுதியான குறைந்தபட்ச ஓய்வூதியம் மற்றும் முதலீடு கடந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஊழியர்கள் பங்களிப்பு உள்ளது. அரசு தனது பங்களிப்பை தொடரும். குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். அகவிலைப்படி உயர்வுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது அரசுக்கும் ஊழியர்களுக்கும் இடையிலான ஒரு நடுத்தர சமதர திட்டமாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் மத்திய அரசை பின்பற்றி அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படவே அதிக வாய்ப்புள்ளது அப்படின்னு தலைமைச் செயலாளர் வட்டாரங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.